வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போர் நிறுத்தம் வெற்றி பெற அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு அதன் எதிரியான ஈரானை காட்டிலும் பிராந்தியத்தில் உள்ள எந்த அரபு நாடும் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது என்று அரபு ராஜதந்திரிகளிடையே தனிந்த குரலில் பேசப்படுகிறது என்று வளைகுடாவை சேர்ந்த ஒரு அரபு ராஜதந்திரி தெரிவித்தார். ஒரு போர் நிறுத்தம் எட்டப்பட்டால் அது பிராந்திய பதட்டங்களை குறைக்கும் என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகின்றனர். போர் நிறுத்தம் எட்டப்பட்டால் ஈரானுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் ஒரு ஜோடி இஸ்ரேலிய படுகொலைக்கு பழிவாங்கும் சபதங்களில் இருந்து பின்வாங்குவதற்கு இடமளிக்கும். டெஹ்ரானில் ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனியே மற்றும் பெய்ரூட்டில் மூத்த ஹெஸ்போல்லா ராணுவ தளபதி ஃபுவாட் ஷூக்ரின் கொலைகளுக்கு பதிலடி கொடுப்பதாக ஹெஸ்போல்லாவும் ஈரானும் உறுதியளித்துள்ளன. ஆனால் கொலைகள் நடந்து 3 வாரங்களுக்கு மேலாகிவிட்ட நிலையில் ஈரான் பதிலடி கொடுக்குமா என்று சிலர் ஆச்சரியப்படுகிறார்கள். ஈரானில் இருந்து வெளிவரும் மொழி இதை தவிர்க்க முயற்சிப்பதாக கூறுகிறது என்று பெய்ரூட்டில் உள்ள கார்னகி மையத்தின் ஆராய்ச்சி துணை இயக்குனர் மோகநாத் ஹேகே அலி கூறினார். அவர் மேலும் கூறிய போது, இன்று வரை ஈரானுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் அவர்களின் கடினமான சவால் பேச்சும் செயலும் பொருந்தவில்லை மற்றும் அவர்கள் எந்த நேரத்திலும் இல்லை என்று அறிகுறிகள் உள்ளன. இந்த தாமதம் ஈரான் முன்பு நடந்த சம்பவங்களுக்கான பதிலடிகளை எவ்வாறு கையாண்டது என்பதிலிருந்து விலகுவதாக உள்ளது. 2020 இஸ்லாமிய புரட்சிகர காவலர் தளபதி ஹசீம் சுலைமானி அமெரிக்காவை கொன்றபோது ஈரான் 5 நாட்களுக்குள் பதிலடி கொடுத்தது. ஈராக்கில் உள்ள அமெரிக்காவின் ஐன் அல் அசாத் இராணுவ தளத்தை நோக்கி ஏவுகணைகளை ஏவியது. சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள தூதரகம் விமான குண்டு வீச்சு தாக்கப்பட்ட 12 நாட்களுக்கு பின்னர் ஏப்ரலில் இஸ்ரேல் மீது ஈரானின் முன்னோடி இல்லாத நேரடி தாக்குதல் வந்தது. இம்முறை தாக்குதலே ஈரானிய தலைநகர் டெஹ்ரானில் நடந்துள்ளது. அதற்கு ஈரான் பதிலடி கொடுக்கவில்லை என்றால் அது வரும் ஆண்டுகளில் மத்திய கிழக்கில் ஈரானின் செல்வாக்கில் பாதிப்பை ஏற்படுத்தும். வெளிப்படையாக சொல்லாவிட்டாலும் அது அரபு நாடுகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். இஸ்ரேல் மீது பதிலடி கொடுக்காமல் டெஹ்ரானின் ஊசலாட்டம் ஈரானும் அதன் ஆதரவு இயக்கங்களும் பலவீனமானவை என்பதை உறுதிப்படுத்துவதாக ஏற்கனவே அரபு ஊடக ஆய்வுகளில் விளக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கும் ஹெஸ்போல்லாவுக்கும் 2 வெட்கக்கேடான படுகொலையை நடத்த நேதன்யாகுவின் உத்தரவு மத்திய கிழக்கின் தளத்தை மாற்றியமைத்தது என்றும் அரபு ஊடகங்கள் கூறுகின்றன. இது ஈரானை மட்டுமல்ல, ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள், ஏமன் ஹவுதிகள் மற்றும் ஹெஸ்போல்லா ஆகிய அனைத்து தரப்பினரையும் சங்கடத்தில் நெளிய வைத்துள்ளது. அரபு நாடுகள் அதை ஒரு நமட்டுச் சிரிப்புடன் பார்க்கின்றன. காரணம், ஈரான், ஈராக்கிய ஷியா பிரிவு இயக்கங்கள், ஏமன் ஹவுதிகள் மற்றும் ஹெஸ்போல்லா ஆகிய அனைத்து தரப்பினரும் அரபு நாடுகளின் எதிரிகள். வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் அரபு நாடுகளை தாக்கியவர்கள். சுப்ரீம் தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் கீழ் ஈரானின் எல்லைகளுக்கு வெளியே இஸ்ரேலுடனான தனது போரை வைத்திருக்க இந்த ஆதரவு இயக்கங்களுக்கு ஆயுதம் வழங்குவதற்கு முன்னுரிமை அளித்தது. ஆனால் எதிர்ப்பின் அச்சுக்கு ஈரானின் ஆதரவு அனைத்து அரபு நாடுகளாலும் ஆதரிக்கப்படவில்லை. காரணம், ஈரானின் எல்லைகளுக்கு வெளியே இஸ்ரேலுடன் மட்டுமல்ல, அரபு நாடுகளுடனும் தனது போரை வைத்திருக்க இந்த ஆதரவு இயக்கங்களை ஈரான் பயன்படுத்தியது, இனியும் பயன்படுத்தலாம். அதனால் இந்த ஈரானிய தலைமையிலான கூட்டணி அவமானப்படுவதையும் அவர்களின் பலவீனம் வெளியே தெரிவதையும் அரபு நாடுகள் விரும்புவது இயல்புதான். ஈரானின் பொருளாதார தடைகளால் பாதிக்கப்பட்டுள்ளது. ஹனியே மற்றும் ஷூக்ரின் படுகொலைகளுக்கு முன்னர் நாம் அறிந்தது இப்போது இன்னமும் தெளிவாகிவிட்டது. இந்த பொருளாதாரத்தை வைத்துக்கொண்டு இஸ்ரேலுடன் ஒரு நீண்டகால நேரடி போருக்கு ஈரானால் போக முடியாது என்பதையே ஈரானின் தயக்கம் உறுதி செய்கிறது. ஈரான் இஸ்ரேலை நேரடியாக தாக்க தயாராக இருப்பதாக காட்டியது தாக்கப் போவதாக சவால் விட்டது. இறுதியில் ஒரு வழியாக இஸ்லாமிய குடியரசு 1979 நிறுவப்பட்டதிலிருந்து முதல் முறையாக இஸ்ரேல் மீது ஒரு நேரடி தாக்குதலை நடத்தி பார்த்தது. ஆனால் வாஷிங்டன் தமது ராணுவ சொத்துக்களை இஸ்ரேலுக்கு அருகே இடம் மாற்றியதாலும், மேற்கு நாடுகள் மட்டுமின்றி அரபு நாடுகள் சிலவும் இஸ்ரேலை பாதுகாக்க முன்வந்ததாலும் ஈரானின் முயற்சி முற்றிலும் தோல்வியடைந்தது. இஸ்ரேல் அதன் பாதுகாப்பு மிகவும் பலமானது என்று காட்டியது. ஏப்ரல் மாதத்தில் ஈரான் தனது கையில் இருந்த சீட்டுகளை வெளியே காட்டிய பின்னர் புதிய சீட்டாட்டத்திற்கு கையில் வெளியே தெரியாத சீட்டுகள் ஏதும் இல்லை. இஸ்ரேல் மீதான ஈரானிய பதிலடிக்கு சரியான சூத்திரத்தை கண்டுபிடிப்பதில் இப்போது கடினமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பதிலடி கொடுப்பதற்கான ஈரானின் விருப்பத்தின் விளைவுகளை மறுபரிசீலனை செய்கிறார் அலி கமேனி என்கிறார் சர்வதேச நெருக்கடி குழுவின் ஈரானிய நிபுணர் அலிவாஸ். அவர் மேலும் கூறிய போது, அந்த விளைவுகள் ஈரானுக்கு மோசமானது முதல் பேரழிவுகரமான மோசமானது வரை இருக்கும் என்ற உண்மையினை இந்த தாமதம் மீண்டும் உறுதிப்படுத்துகிறது என்று கூறினார். ஈரானை பொறுத்தவரை இஸ்ரேலுக்கு வெளியே இஸ்ரேலிய இராணுவ சொத்தை தாக்கும் ஒரு குறியீட்டு நடவடிக்கை ஆபத்தானது மற்றும் தெளிவாக பலனை தராது. அதே சமயம் இஸ்ரேலுக்கு தாக்குதல் நடத்தும் கணிசமான நடவடிக்கை இன்னமும் அழிவுகரமான இஸ்ரேலிய அல்லது அமெரிக்க எதிர் தாக்குதலை அழைக்கும்.
ஈரானின் பொருளாதாரத்தால் அதை தாங்க முடியாது. ஈரானிய ஜனாதிபதி மசூத் பெஷஷ்கியானின் பதவியேற்பு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் ஈரானின் புரட்சிகர காவலர் கட்டுப்பாட்டில் உள்ள விருந்தினர் மாளிகையில் ஹனியே கொல்லப்பட்டார். அதே நேரத்தில் ஷூக் ஹெஸ்பொல்லாவின் தெற்கு பெய்ரூட் கோட்டையான தாகியேவில் படுகொலை செய்யப்பட்டார். இந்த தாக்குதல்கள் ஈரானுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியது மட்டுமின்றி உளவாளிகளின் ஊடுருவல் தமது கட்டமைப்புக்குள் மிக ஆழமாக உள்ளது என்பது ஈரானுக்கும் ஹெஸ்பொல்லாவுக்கும் தெளிவாக காட்டிவிட்டது. இந்த இரண்டு படுகொலைகளும் இஸ்ரேலின் தீவிர உளவுத்துறை ஊடுருவலை காட்டுகின்றன. மடியில் ஓனானை கட்டிக்கொண்டு சண்டைக்கு போவது மிகவும் ஆபத்தானது. பதிலடி தொடங்கும் முன்னரே அதன் முழு விவரங்களும் எதிரிகளுக்கு போய் சேர்ந்து விடலாம். ஈரான் பதிலடி கொடுக்க முடிவு செய்தால் அது தளவாட சவால்களை எதிர்கொள்ள நேரிடும். ராணுவ சொத்துக்களை ஈரானில் வைப்பது மட்டுமல்ல, லெபனான், ஏமன் மற்றும் ஈராக்கில் உள்ள ஆதரவு இயக்கங்களுக்கும் கணிசமான அளவில் ராணுவ சொத்துக்களை கொடுக்க வேண்டி இருக்கும். சமீபகால ஆண்டுகளில் ஈரானிய ராணுவத்தின் இஸ்லாமிய புரட்சி காவலர்கள் அமெரிக்கா மற்றும் பங்காளிகளுக்கு எதிராக தமது ஆதரவு இயக்கங்களை வைத்து தாக்குதலை தொடுத்த போது மற்றும் மிகச்சிறிய விலையை கொடுத்தது. அப்போதும் பாதிப்பு ஈரானிய ஆதரவு இயக்கங்களுக்கு ஏற்பட்டது. ஈரான் நேரடியாக பாதிக்கப்படவில்லை. 2019 ஈரானிய ஆதரவு ஹவுதிகள் சவுதி அரேபியாவின் அரம்கோ எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்தினர். ஏமனின் ஹவுதிகள் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியா மீது நடத்திய தாக்குதல் மற்றும் அடுத்தடுத்த தாக்குதல்கள் ஹவுதிகளுக்கே பாதிப்பை ஏற்படுத்தியது. பாதிப்பு ஈரான் வரை வரவில்லை. இது ஈரானுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தியதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் இப்போது கதை அப்படி அல்ல. போர் ஈரானின் எல்லைகளுக்குள்ளேயே வரலாம். இப்போது இஸ்ரேலுக்கு ஜோ பைடன் நிர்வாகத்தின் நிபந்தனையற்ற ஆதரவின் காரணமாக ஈரான் பதிலடியிலிருந்து பின்வாங்கி இருக்கலாம் என்று பார்வையாளர்கள் கூறுகின்றனர். 2006ஆம் ஆண்டு இஸ்ரேலுடன் இரத்த களரியான போரில் ஈடுபட்ட ஹெஸ்பொல்லாவுக்கும் இதுவே நிலைமை. ஒரு தீவிரமான போரின் ஓரத்தில் அமெரிக்கா இருப்பதை ஹெஸ்பொல்லா தெளிவாக பார்க்கிறது. ஏப்ரலில் ஈரானால் ஏவப்பட்ட 300க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மற்றும் ஆளற்ற விமானங்களை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு கூட்டணியை வழிநடத்திய போது இஸ்ரேலை பாதுகாக்க எவ்வளவு தூரம் செல்லும் என்பதை அமெரிக்கா நிரூபித்தது. ஈரானிய தாக்குதலை முறியடிக்க சவுதி அரேபியா மற்றும் கத்தாரில் உள்ள தளங்களை போர் விமானங்களை இயக்குவதற்கு அமெரிக்க அதிகாரிகள் பயன்படுத்திய போது வளைகுடா நாடுகளிடையே முணுமுணுப்பு ஏற்பட்டது. ஆனால் அது வெறும் முணுமுணுப்புடன் நின்றுவிட்டதே தவிர அதன் பின் தீவிரமாகவில்லை என்பதை ஈரான் கவனித்திருக்கும். காரணம், அங்கு அமெரிக்காவின் எதிரி ஈரான் அரபு நாடுகளுக்கும் நீண்ட கால எதிரிதான். மத்திய கிழக்கு மீண்டும் கத்திமுனையில் இருக்கும் நிலையில் ஜோ பைடன் நிர்வாகம் அங்கு தமது இராணுவ பலத்தை இரட்டிப்பாக்குகிறது. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் ஏற்கனவே வழிகாட்டப்பட்ட ஏவுகணை நீர்மூழ்கி கப்பல்களையும் USS தியோடோர் ரூஸ்வெல்ட் விமானம் தாங்கி கப்பலையும் அனுப்பியிருக்கிறார். பின்னர் புதன்கிழமை அமெரிக்க சென்கோம் 2வது விமானம் தாங்கி போர்க்கப்பலான USS ஆப்ரகாம் லிங்கன் அதன் மேல்தளத்தில் F-35 விமானங்கள் சகிதம் மத்திய கிழக்கு பகுதிக்கு வந்திருப்பதாக அறிவித்தது. கடந்த வாரம் இஸ்ரேலுக்கு $20 பில்லியன் ஆயுத விற்பனையை அறிவித்தது அமெரிக்கா. அதில் டேங்க் எதிர்ப்பு ஏவுகணைகள், இராணுவ வாகனங்கள் மற்றும் 2029ஆம் ஆண்டுக்குள் வரும் நிலையில் F-15 போர் விமானங்கள் அடங்கும். இஸ்ரேலுக்கான அமெரிக்க ஆதரவு நிலைமை 1973ஆம் ஆண்டு போருக்கு பின் நடந்த உறவின் வரலாற்றில் நாம் காணாத விதத்தில் மிக அதிகமானது என்று பெய்ரூட்டில் உள்ள கார்னகி மையத்தின் ஆய்வாளர் ஹகே அலி கூறினார். அவர் மேலும் கூறிய போது, அமெரிக்க இஸ்ரேலிய கூட்டு ஃபயர் பவர் முக்கியமானது. இப்போது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுக்கும் ஆதரவு இஸ்ரேலுடனான ஹெஸ்பொல்லாவின் போரின் போர்க்களத்தில் அமெரிக்காவையும் சந்திக்க நேரிடும் என்பதை ஹசன் நஸ்ரல்லா புரிந்து கொண்டார் என்று நினைக்கின்றேன். அவர்கள் தமது வருங்காலத்தை ஆபத்தில் வைக்க தயாராக இல்லை. இஸ்ரேலுக்கான பதிலடி அமெரிக்காவையும் காட்சிக்குள் வர தூண்டும் என்ற அதே கவலை ஈரானுக்குள்ளும் பொருந்தும் என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். உண்மை என்னவென்றால், ஈரானில் உள்ள குறிப்பிடத்தக்க நபர்கள் பதிலடி கொடுப்பதற்கு எதிராக வாதிட்டுள்ளனர். அவர்களின் கோணம், நேதன்யாகு பிராந்தியத்தை எரித்து அமெரிக்காவை ஒரு பெரிய அளவிலான போருக்குள் இழுக்க விரும்புகிறார். ஈரான் ஏன் வலையில் விழ வேண்டும்? இஸ்ரேல் மீது பதிலடி கொடுப்பதற்கான அவர்களின் பகிரங்க சவால்கள் மற்றும் வாக்குறுதிகளை தவிர ஈரான் மற்றும் ஹெஸ்பொல்லாவுக்கு பதிலடி கொடுக்கும் அளவுக்கு ஆடம்பர வசதிகள் ஏதும் இல்லை. அள்ளி கொடுக்க அமெரிக்கா போன்ற கூட்டாளியும் இல்லை. அதே நேரத்தில் ஈரான் பதிலடி கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தங்கள் ஆதரவு இயக்கங்களின் பார்வையில் பலவீனமான முதலாளியாக தோன்றுவார்கள். அது மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த வளைகுடா நாடுகள் மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் டெஹ்ரானின் பலவீனத்தை வேறு எங்காவது பயன்படுத்திக் கொள்ளவும் முயற்சிக்கலாம். புதன்கிழமை லெபனானின் மைய பகுதியான பெகா பள்ளத்தாக்கில் உள்ள ஹெஸ்பொல்லா ஆயுதங்கள் சேமிப்பு மையங்களை இஸ்ரேல் தாக்கியது. அதற்கு ஹெஸ்பொல்லா இஸ்ரேலின் வடக்கில் ஆளற்ற விமானங்களை ஏவியதுடன் நிறுத்தி கொண்டது. பெகா பள்ளத்தாக்கு தாக்குதலில் ஏற்பட்ட ஏற்றத்தாழ்வு ஷூக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து இஸ்ரேலை கட்டுப்படுத்த ஹெஸ்பொல்லாவின் இயலாமையின் அறிகுறி என்று ஹாகே அலி கூறினார். ஹெஸ்பொல்லாவும் ஈரானும் குறுகிய வட்டத்திற்குள் உள்ளன.
ஆனால் இஸ்ரேல் எங்கு வேண்டுமானாலும் சென்று அவர்களை கொன்றுவிடலாம் என்று காட்டியிருக்கிறது. இஸ்ரேலியர்கள் விரிவாக்க மேலாதிக்கத்தை அடைந்துள்ளனர். அத்துடன் இந்த மோதலிலும் மேலாதிக்கம் பெற்றுள்ளனர். ஷூக்ட் மற்றும் ஹனியேவை இஸ்ரேல் கொன்றது காசா பகுதியிலிருந்து ஹமாஸை அகற்றவில்லை அல்லது மீதமுள்ள பணிய கைதிகளை விடுவிக்கவில்லை. அப்படியிருந்தும் இஸ்ரேல் அதை செய்தது ஏனென்றால் முதன்மை இலக்கு ஈரான் என்பதை உணர வைப்பதற்கே. அதை ஈரானும் புரிந்து கொண்டுள்ளது என்பதையே இஸ்ரேலுக்கு ஈரானிய பதிலடியின் தயக்கம் காட்டுகிறது.